உபாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் அவர் என்ன செய்கிறாரா, நமக்கு சொல்லுகிறார். ஆங்கில வேதாமத்தில் as he promised ன்னு போட்டிருக்கோம். வாக்கு தத்தம் பண்ணுகிறார். அப்போது அவர் சொன்னதை என்ன செய்கிறார், சொன்னபடியே செய்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால். அப்போ ஏன் ஆசீர்வதிக்கிறாரு? அவர் சொன்னபடி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தையை செயல்படுத்துகிற தேவன் என்பதை இதிலிருந்து அறிந்து கொள்ளலாம். என்ன அருமையான வார்த்தை பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால். அப்போது அவர் இந்த காரியத்தை செய்வதனால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. பார்த்தீங்களா? இப்போ பைபிள் என்ன போட்டிருக்கு? நீ கடன் வாங்குவதில்லைன்னு தான் போட்டிருக்கு. வேதம் என்ன சொல்லுகிறது? நீ கடன் கொடுப்பாய். ஏன் கடன் கொடுப்பாய்? கர்த்தர் தாம் சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால். அப்போ ஏன் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு? அவர் சொன்னதுனால் ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதித்தா என்ன ஆகும்? அவர் ஆசீர்வாதத்தினால என்னென்ன நடக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறதோ அதன்படி நடக்கும். இந்த இடத்துல என்ன சொல்லுகிறது? நீ கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. பாருங்கள் எவ்வளோ அருமையான வாழ்க்கை பார்த்தீங்களா? ஏன் நீ கடன் வாங்க மாட்டாய்? ஏனென்றால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதினால். ஏன் ஆசீர்வதிக்கிறார்? அவர் சொன்னதினால் ஆசீர்வதிக்கிறார். அந்த 5ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உபாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராம். ஆங்கில வேதாமத்தில் 4ஆம் வசனத்தில் இருக்கும், for the Lord thy God blessed thee greatly. பார்த்தீங்களா? மேன்மேலும் என்ற வார்த்தைக்கு ஆங்கில வேதாமத்தில் கிரேட்லி பிளஸ். அப்போ ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறாரா? கிரேட்டாக ஆசீர்வதிக்கிறார். பார்த்தீங்களா? அதனால தான் தமிழும் இங்கிலீஷும் நான் சொல்லுவேன். கிரேட்டாக ஆசீர்வதிக்கிறார் பாருங்கள். அப்போது இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அநேகர் ஆசீர்வாதத்தை தேடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஏன் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்? அவர் சொன்னபடியே ஆசீர்வதிக்கிறார். ஆங்கில வேதாமத்தில் ப்ராமிஸ்டுன்னு போட்டிருக்கு. டியூட்ரானமி 15:6 பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ்டுன்னு போட்டிருக்கு. தமிழ் பைபிளில் சொன்னபடின்னு போட்டிருக்கு. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காருங்க. பார்த்தீங்களா? கரன்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை இருக்கும், பார்த்துருக்கீங்களா? கரன்சி அது கூட பார்க்கல நிறையா பேர். பார்த்துருக்கீங்களா? என்ன போட்டிருக்கு? ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர். பார்த்தீங்களா? அந்த ப்ராமிஸ் தான் இங்கே போட்டிருக்கு. என்னங்க பாருங்கள், வேணால் கரன்சி எடுத்து பாருங்கள், அதே ப்ராமிஸ் தான் இங்கே போட்டிருக்கு. அப்போ தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் ஆசீர்வாதத்தை பார்க்காம நீங்கள் இருக்கவே முடியாது. ஆனால் அதே சமயம் நம் கர்த்தருடைய சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். ஏன் தெரியுமா நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்? சங்கீதம் 115ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், the Lord hath been mindful of us. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். பார்த்தீங்களா? என்ன அருமையான தேவன் பாருங்கள். அவர் நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அப்போ ஏன் ஆசீர்வதிக்கிறார்? அவர் நினைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நம்மை நினைக்கிற ஒரு தேவன் இந்த உலகத்தில் ஜீவிக்கிறார். அவர் தான் நம்முடைய தேவன். அவர் நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிப்பதினால் நீங்கள் என்ன செய்வீங்க? அவர் ஆசீர்வதிப்பெல்லாம் என்ன செய்வீங்க? நீங்கள் கடன் கொடுப்பீங்க. பார்த்தீங்களா? சங்கீதம் 115ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அவர் ஆசீர்வதிப்பனால் என்ன ஆகுன்னு பார்த்துருங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிள்ளைகளையும் சேர்த்துடுறாரு. ஆகவே தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளாக ஜீவிக்கணும். தேவ பிள்ளைன்னா யார் தெரியுமா? வார்த்தையை நிரூபிக்கிறவர்களுக்கு பேர் தான் தேவ பிள்ளைகள். ஆண்டவர் நம்மை இந்த உலகத்தில் வைத்திருப்பதற்கு ஒரே நோக்கம், அவர் சொன்ன வார்த்தையை உங்கள் மூலமாக நிறைவேற்றும்படியாக. அவர் நிறைவேற்றும் போது நீங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுப்பீர்கள். எதை கொடுப்பீர்கள் என்று உபாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை போட்டிருக்கு. நீங்கள் கடன் கொடுப்பீர்கள்னு போட்டிருக்கு.
நீங்கள் கடன் மாத்திரம் கொடுக்க மாட்டீங்க, ஆசீர்வாதத்தையும் கொடுப்பீங்க. நீங்கள் வார்த்தையை கொடுப்பீங்க, மற்றவர்களுக்கு நன்மையை கொடுப்பீர்கள். அதனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார், நம்மை நினைத்திருக்கிறார், நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆங்கில வேதாமத்தில் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அதனால் இந்த உலகத்தில் விருத்தியை பார்ப்பது ரொம்ப ரொம்ப லேசான காரியம். ஆனால் அந்த விருத்தியை பார்க்கணும்னு என்ன செய்யணும், நம்ம வார்த்தையை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நிறைய பேருக்கு ஆண்டவரனை வர்த்திக்க பண்ணணும், ஆண்டவரனை விருத்தி அடைய செய்யணும், ஆண்டவரனை ஆரோக்கியமாக வைக்கணும்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக வைப்பார். ஏன் தெரியுமா, அவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னபடியே உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீயும் உன் பிள்ளைகளும் வர்த்திக்கப்படுவீர்கள். சந்தோஷமாக இருக்கீங்களா? எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க. இதே சங்கீதம் 115 அதிகாரம் 13 வசனத்தை பாருங்களேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவன் நம்மிடத்துலேருந்து எதிர்பார்க்குற காரியம் என்னது? கர்த்தருக்கு நாம் பயப்படணும். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நமக்கு சொல்லியிருக்கிறார். சொன்னபடி அவர் சொன்னதை செய்வார். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு நாம் பயப்படணும். அதே உபாகமம் 15 அதிகாரம் 4 பார்த்தீங்களா? நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின்படி நீ செய்யும்படி உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால். அப்போ பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அதை சொல்லியிருக்கிறாரு. அதே சமயத்தில் அவருடைய சத்தத்தை நாம் கவனமாக கேட்டு அவருடைய கற்பனைகளின் படியெல்லாம் நாம் செய்யணும். அப்போ முதல்ல நாம் தேவனுக்கு என்ன செய்யணும்? பயப்படணும். ரெண்டாவது, அவருடைய கற்பனைகளின் படி நாம் செய்யணும். அப்படி செஞ்சிங்கன்னா ஆண்டவர் செய்வேன் என்று சொன்ன வார்த்தையை நிறைவேற்றார். பார்த்தீங்களா, அந்த உபாகமம் 15 பார்த்தீங்கன்னா, இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின் படியும் நீ செய்யும்படியும் உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால். ஆனால் 5 வசனத்தில் பாருங்கள், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும் படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். அப்போ நீங்கள் செவி கொடுக்கும் போது அவர் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். பார்த்தீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? 6 வசனத்தில் அவர் உனக்கு சொன்னபடி அவர் ஆசீர்வதிப்பதினால். அப்போது அவர் சொல்லிட்டார், ஆசீர்வதிப்பார். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? அவர் வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கணும். தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்தில் நம்ம நேரத்தை என்ன செய்யக்கூடாது? வீணாக்கவே கூடாது. என்றால் ஒவ்வொரு நொடியும் நமக்காக தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய சத்துவம், தேவனுடைய அபிஷேகம் கிரியை செய்து கொண்டிருக்கின்றது. எதற்காக? அவர் சொன்ன வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றும்படியாக. எப்படி அது நடக்கும்னு சொல்லி நீங்கள் நினைக்கவே வேணாம். கண்டிப்பாக நடக்க போகுது. நடப்பதற்காக காகங்கள் காத்து கொண்டிருக்கின்றது, திமிங்கலம் கூட காத்துட்ருக்கு, எல்லாமே காத்துட்ருக்கு, பானை கூட காத்துட்ருக்குது, எல்லாமே காத்துட்ருக்குது. ஆண்டவர் சொன்னபடி செய்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றது. நாம் செய்ய வேண்டிய காரியம் கவனமாக கேட்கணும். பாருங்கள், உபாகமம் 15:4 பார்த்தீங்கன்னா, கவனமாக கேட்பாயானால். அப்போ கவனமாக நம்ம என்ன செய்யணும்? அவர் சத்தத்தை நாம் என்ன செய்யணும்? கேட்கணும். ஆகவே இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்து தம்முடைய ஜனமாக மாற்றியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் தீர்மானித்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்யும்படியாக தம்முடைய கரத்தை அவர் என்ன செய்து விட்டார்? நீட்டு விட்டார். நிச்சயமாகவே இந்த உலகத்தில் நீங்கள் ஆசீர்வாதம் நிறைந்த தேவ பிள்ளைகளாக நீங்கள் நிச்சயமாக ஜீவிப்பீர்கள். என்றால் கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறாரா இல்லையா? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே சந்தோஷமாக இருங்க, துக்கமாக இருக்காதீங்க. ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்குன்னு சொல்லி நினச்சிட்ருக்காதீங்க. எப்படி நான் இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்று நாம் கற்றுக்கொள்ள நம்முடைய நேரத்தை, நம்முடைய சிந்தனையை எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? நம்ம செலவழிக்கணும். கர்த்தர் தாமே தாம் சொன்னபடி உங்கள் வாழ்க்கையில்
சொன்ன வார்த்தைகளை நிச்சயமாக என்ன செய்யணும், செய்யும்படியாக தேவன் தம்முடைய கரத்தை நீட்டுவாராக. சந்தோஷமாக இருக்கீங்களா? எவ்வளோ பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், தேவன் நல்லவர். எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. வார்த்தையை புரிந்து கொண்ட ஜனம் பாக்கியமான ஜனம். அநாதி தீர்மானத்தினால் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் பாக்கியமான தேவ பிள்ளைகள். ஆகவே இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே இருப்போம். ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.